எல்லாரும் வாங்க இறங்கிக்கங்க. இதான் லாஸ்ட் ஸ்டாப். இதுக்கப்புறம் வண்டி போகாது. வாங்க வாங்க வாங்க, இங்கே இறங்கிக்கங்க. அக்கா எழுந்திருக்கா, லாஸ்ட் ஸ்டாப் வந்துருச்சு, இறங்குங்க. தூங்குறதுக்குன்னே பஸ்ஸில் ஏறுறாங்க. அக்கா இறங்குங்க, லாஸ்ட் ஸ்டாப்பு. இறங்குங்க அக்கா, எந்திரிங்க. இதுக்கப்புறம் பஸ்ஸு போகாது. அக்கா அக்கா நான் உங்க அனுப் சோனி பேசுறேன். இன்னைக்கான கிரைம் பேட்ரோல்ல நான் தான் உங்களுக்கான ஹோஸ்ட். புது கதையோட வந்திருக்கேன். இன்னைக்கான கேஸ் என்னன்னு பாத்துருவோமா? மனிதன்கிறவன் ஒரு சமூக விலங்குன்னு நாம சின்ன வயசுல இருந்தே படிச்சுக்கிட்டு வரோம். ஆனா பல தடவை மனுஷன் மிருகங்களையே கொடூரத்தனத்துல மிஞ்சிடறான்னு சொன்னா மிகையாகாது. இவங்களுக்கு ஒரு 34-35 வயசு இருக்கும். பாடியை பற்றி எதுவும் தெரியல. இவங்க கூட யாருமே இல்லையா? இல்லை சார், இவர் தான் கண்டக்டர். காலையில் பஸ் நின்னப்போ எல்லாரையும் இறங்க சொல்லும் போது இவங்க மட்டும் இறந்து கிடக்குறாங்க. அப்போ பார்த்துருக்காரு. இவங்க எங்கே ஏறினாங்க? சார் பஸ்ஸு சூரத்துலேருந்து வருது சார். இவங்க எங்கே ஏறினாங்கன்றது எங்களுக்கு தெரியாது சார். இவங்க கூட யாராவது? எனக்கு தெரியாது சார், நான் கவனிக்கல சார். லக்கேஜில் ஏதாவது ஐடென்டிட்டி இருந்துச்சா? இல்லை சார், உங்ககிட்ட லக்கேஜே இல்லை. ஆச்சரியமா இருக்கே ஷிரேக். ஒரு பொண்ணு மும்பைக்கு போற பஸ்ல ஏறா, ஆனா கையில லக்கேஜே இல்லையே. சார் ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம் இவங்களுக்கு. இல்ல ஷெரீக், கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. இங்க மார்க் தெரியுது பாரு, ஒரு ஷாலால கழுத்தை நெரிச்சிருக்காங்க. இருக்கலாம் சார், ஆனால் இது சீட்டுக்கு கீழே பாதி சாப்பிட்டது இது கடந்திருக்கு. அப்புறம் டிக்கெட் இது முந்தானியில் இருந்திருக்கு சார். இது அப்படியே ஃபாரன்சிக்கு அனுப்பி வச்சிருங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் போட்டோவை சர்க்குலேட் பண்ணுங்க. அதோட இன்னைக்கு மிஸ்ஸிங் கேஸ் ஏதாவது இருக்குதான்னு கூட பாருங்க. இன்னொரு வேலையும் இருக்கு. சூரத்துக்கும் மும்பைக்கும் நடுவில் எத்தனை பஸ் ஸ்டாண்ட் இருக்கோ அங்கத்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ணு. இந்த லேடி யாரா இருக்கும்? காயத்ரி, தண்ணி கொண்டு வா. வரேன். இந்தாங்க. என்னாச்சு, வேலை கிடைச்சதா? கிடைக்கலம்மா. சரி, உனக்கு எப்படி? இல்லையே, எனக்கும் கிடைக்கல. ஆனா எதுவும் சொல்லாம கொள்ளாம ஏன் ஃபேக்டரியில இருந்து எடுத்தாங்க? என்னம்மா செய்யறது, சின்ன சின்ன இடத்துல காஸ்ட் கட்டிங்லாம் போகுது. லாஸ்ட்ல போறதுனால எல்லாரும் வேலையில இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. வேற வழியில போறது தான் ஆகணும். அக்கா நான் வரேன். உன் தங்கச்சி எப்படிதான் வீட்டை விட்டு போறாளோ தெரியல. நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. அவளை விட்டு தள்ளுங்க. என்ன விடுங்க, எப்படி முடியும்? அவ பாட்டு போறா. அப்பா வந்துட்டீங்களா? மொபைல் எங்க? இல்லப்பா, நெக்ஸ்ட் டைம் வாங்கி தரேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இரு. உனக்கு மொபைல்லாம் கிடையாது, புரிஞ்சுதா? போய் பாடத்தை கவனி. அப்பா உங்ககிட்ட புதுசா கேட்டேன். செகண்ட் ஹேண்ட் தானே கேட்டேன். 1000 ரூபாய்க்கே கிடைச்சிடும். நீ டென்ஷன் ஆகாத கண்ணா. பணத்தை பத்தியெல்லாம் நீ யோசிக்காத. உனக்கு ஃபோன் தானே வேணும், நான் வாங்கி தரேன். நான் உனக்கு வாங்கி தரேன் கண்ணா. சூரஜ், ஒழுங்கா படி. என்ன அதான் படிச்சுட்டு தானே இருக்கேன். நான் சொல்றது புரியுதுல்ல? எதுவும் ஆகாது, நான் இருக்கேன்ல. எந்த பிரச்சனையும் வராதுல்ல? கரெக்டான இடத்துக்கு காசு கிடைக்கும்ல? சரி, நீ இப்போ கிளம்பு. நான் அப்புறமா உன்னை கூப்பிடுறேன். சரி, கிளம்பு. பார்க்கலாம். பிரதீப் கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஏன்? அவன் நல்லவன் இல்லைன்னு சொன்னேன்ல. சரி, வந்து சாப்பாடு எடுத்து வைடி. சார், அந்த அன்ஐடென்டிஃபை லேடியை பற்றி நான் மும்பையில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் கேட்டேன் சார். ஆனால் எங்கேயும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு இடத்துல கூட இல்லை சார். சூரத்தில் அவங்கள கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் சார். சூரத்லேருந்து மும்பைக்கு வர ரூட்ல இருக்கிற எல்லா பஸ் ஸ்டாண்டோட சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுலேயும் அந்த லேடி இல்லை சார். ஒருவேளை எந்த பஸ் ஸ்டாண்டில் அவள் ஏறி இருக்காலோ அந்த இடத்துல சிசிடிவி இருந்திருக்காது. அதுக்கு சாத்தியம் இருக்கு சார். இது உனக்கு விசித்திரமா தெரியலையா? பாடிக்கு பக்கத்துல எந்த ஒரு லக்கேஜுமே இல்ல. இது விசித்திரமா தான் இருக்கு. ஒருவேளை இந்த லேடியை யாரு மர்டர் பண்ணாங்களோ அவன் லக்கேஜோட போயிருக்கலாமே. இது எல்லாமே நமக்கு சூரத்துல இருந்து தான் தெரிய வரும். சூரத்?
நான் சூரத்துக்கு எப்படி போவேன்? இல்ல இல்ல, இது என்னால முடியாது. நான் சூரத்துக்குலாம் போக மாட்டேன். சரி, நான் என்ன செய்யறதுன்னு சொல்ற? என்ன தூக்கல தொங்க சொல்றியா நீ? வீட்டோட சிச்சுவேஷன் என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியும்ல உனக்கு. வெளியூர்ல ஒரு நல்ல வேலை கிடைக்குதுன்னு சொல்றேன், வேணான்னு சொல்றியே நீ? நாங்க முன்னாடியே போயிருப்பேன், ஆனா அங்க 12 வயசு பொண்ணு வேலை இருக்கான்னு சொல்றாங்க. அவளை சமாளிக்க லேடி தான் வேணுமா? ஆனா இவனை யார் பார்த்துப்பா? அதோட உங்களை யார் பார்த்துப்பா? அட, இவனையும் உன் கூடவே கூட்டிட்டு போயிட வேண்டியதானே? அங்க போய் ஒரு ஸ்கூல்ல சேர்த்துக்கோ இவனை. வீட்டை இவ பாத்துக்கிட்டோம், இப்ப என்னாச்சு? என்னப்பா நீங்க? எனக்கு சூரத் போக வேண்டாம், நான் உங்க கூட தான் இருக்கணும். நான் எங்க கண்ணா போயிட்டேன்? அடிக்கடி உன்னை பார்க்க வரத்தான் போறேன். இவர் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறாரு. இவரை கவனிச்சுக்க நான் என்ன வேலைக்காரியா? போதும், இங்க யாரும் எதுவும் பேச தேவையில்லை. லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிடு, நாளை காலைல போகணும். ஒத்துக்கிட்டால? அதெல்லாம் டென்ஷன் வேணாம், கண்டிப்பா ஒத்துப்பா. சரி, ஓகே. எல்லா வேலையும் நீங்க தான் பண்ணணும். சமைக்கிறதுல இருந்து என் பொண்ணை பாத்துக்கிற வரைக்கும். சரியா? சரிங்க ஐயா, வேலைக்கு தானே சூரத் வந்திருக்கேன். சரி சரி. கிச்சன் அந்த பக்கம் இருக்கு. உன்னை இங்கே ஸ்கூல்ல சேர்த்துறேன். வா வா. வீடு எவ்வளவு அழகா இருக்கு, அதோட ரொம்ப பெருசா இருக்கு. இந்த பக்கம் வா. ஹலோ. ஜெய் கிஷன், வேலை முடிஞ்சதா இல்லையா? கஷ்டப்பட்டு இப்போதான் எனக்கு கிடைச்சது. கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏதாவது செய்கிறேன். இன்னைக்கு ஏன் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு? சார், அந்த லேடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. சரியா அவங்க 11 o'clock இறந்துருக்காங்க சார். நீங்கள் சொன்னதான் கரெக்ட். கழுத்தை நெரிச்சு அவங்களை கொண்டு இருக்காங்க. கழுத்தை நெரிச்ச அடையாளங்கள் அவங்க பாடியிலே இருக்கு சார். அதோட அவங்க 1 மாதம் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. கடைசியாக பிரெட் சாப்பிட்ருக்காங்க. ஸ்பாட்டில் பாதி பிரெட் கிடைச்சிது. ஒருவேளை அவங்க சாப்பிட்ருக்கலாம்ல? இல்லை சார், அது நார்மல் பிரெட் தான். ஆனால் இவங்க சாப்பிட்ட பிரெட்டில் அஃபின் இருந்திருக்கு சார். பாடியில் அஃபினோட ட்ரேசஸ் இருக்கு சார். அவங்க அஃபின் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா அந்த நேரத்தில் எப்படி ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க? அவள் அஃபியம் எதுக்காக சாப்பிட்டா? நல்லா இருக்கியா? நீ சாப்பிட்டியா இல்லையா? வந்துடுவேன். இதை பாரு, நீ உன்னோட படிப்புல கவனத்தை செலுத்து. சரியா? வச்சிடுறேன். நீங்க அம்மாக்காரிங்க எப்போதுமே குழந்தைய பத்தி கவலைப்படுறீங்க. பாயாசம் சாப்பிட்டியா? இல்ல. இரு, நான் எடுத்து தரேன். இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். அதான் நான் தராங்கறேன்ல. இந்தா. அது நீ நல்லா சமைக்கிறல்ல, சாப்பிடு. நல்லா இருக்குல்ல? யாரும் இஷ்டப்பட்டு தன் குடும்பத்தாரை விட்டு விலகி இருக்கிறதே இல்லைங்க. முக்கியமா பசி, வறுமை, குடும்பத்துடைய சுச்சுவேஷன் கருதி தான் எல்லாமே இந்த வேலைக்கு போறாங்க. வற்புறுத்தலுக்கு காரணமே இதுதானே. காயத்ரி தன் குடும்ப சூழ்நிலை காரணமா தன் குடும்பத்தாரையும் குழந்தையும் விட்டுட்டு வேற இடத்துக்கு வேலை செய்யறதுக்காக போனா. ஆனா தன் குடும்ப சூழ்நிலையில இருக்கிற பிரச்சனை தீர்றதுக்கு முன்னாடியே காயத்ரி கொலை செய்யப்பட்டுட்டா. இவளோ இறந்து போயிட்டா. ஆனா காவல்துறைக்கு ரொம்ப நாள் இவ பேர் கூட தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் மூலமா பல மிருகங்கள் ஒளிஞ்சிருக்கிற விஷயமும் காவல்துறைக்கு தெரிய வராமலே இருந்துச்சு. என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா? நியூஸ் பேப்பரில் அந்த லேடியோட ஃபோட்டோவை சர்க்குலேட் பண்ணியாச்சு சார். ஆனால் இது வரைக்கும் அப்டேட் இல்லை சார். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என் மனைவி காயத்ரி மாதிரியா இருக்காங்க சார். கண்டுபிடிங்க சார்.
காயத்ரி, காயத்ரி. உங்க மனைவி இவ்வளவு நாள் காணாம போனாங்க, இது உங்களுக்கு தெரியாதா என்ன? எனக்கு தெரியாது சார். அவ சூரத்ல இருக்கா சார். சூரத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு வீட்டு வேலைக்காக அவ அந்த ஊருக்கு போயிருந்தா. அப்புறம் ஒரு மாசமா எங்க கூட கான்டாக்ட்லயும் இல்ல சார். ஆனா மாச சம்பளம் மட்டும் கரெக்டா எங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு சார். அதனால நல்லா இருக்கான்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் சார். என்னங்க இது? அவங்க அம்மாவாக போறவங்க ஒரு மாசம் பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க, அதை பத்தி கவலையே படாம இருக்கீங்க சார். என்ன சொல்றீங்க சார்? எனக்கு ஒன்றும் புரியலையே. அவளை நான் சந்திச்சே 2 மாசம் ஆகுது சார். அப்புறம் எப்படி சார் அவ பிரெக்னெண்டா இருப்பான்னு சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார். மெடிக்கல் ரிப்போர்ட் எங்க கிட்ட இருக்கு, நாங்க ஒன்றும் தப்பா சொல்லல. ஒருவேளை உங்க மனைவி யார் கூடயாவது? இல்ல சார், இதெல்லாம் வாய்ப்பே இல்ல சார். அப்படி காயத்ரி அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டா சார். அந்த மாதிரி ஆளும் கிடையாது சார் என் காயத்ரி. என் பையன் சூரஜ்னா அவளுக்கு உயிர் சார். அது மட்டும் இல்லாம எங்களை அப்படி எல்லாம் ஏமாத்தவே மாட்டா சார். அவ கண்டிப்பா பண்ண மாட்டா. சார் ஒருத்தன் இருக்கான் சார், அந்த சுனில் மேல தான் சார் எனக்கு டவுட்டா இருக்கு. அவன் தான் சார் என் மனைவி ஏதாவது பண்ணிருக்கணும். அவனை முதல்ல பிடிக்கும் சார். அவன் மேல தான் தப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அது எனக்கு தெரியாது சார். ஆனா அவன் சூரத்காரன் எனக்கு நல்லாவே தெரியும் சார். அவனோட வேலைக்காக தான் சார் பிரதீப் அவன் மூலமா எனக்கு தெரியும். பிரதீப் சார், இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எந்த லேடியை இங்கிருந்து நீ அனுப்பியிருக்கியோ அவங்கள மர்டர் பண்ணியிருக்காங்க, சம்மந்தம் இல்லைன்னு சொல்ற? கடவுள் மேல சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்ப அந்த ஆளும் வேலை தேடிக்கிட்டு இருந்தான், காயத்ரியும் வேலை இல்லாம இருந்தாங்க. அப்பதான் சுனில் சார் எனக்கு ஃபோன் பண்ணாரு. வீட்டோட வேலைக்காரி வேணும்னு கேட்டாரு. சுனில் சாரோ? எங்க இருக்காரு சூரத்துல உங்க சுனில் சார்? சூரத், வா நம்ம விளையாட போலாம். வா வா சூரஜ், நம்ம போலாம். இல்ல, எனக்கு மூடு இல்ல. அப்பா, அப்பா நீங்க எங்க இருந்தீங்க? நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நானும் உங்க கூட வரேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்லப்பா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்ன உங்க கூட கூட்டு போங்க, அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க. சரி கண்ணா, உன்னை விட்டு நான் இங்க இருந்து கண்டிப்பா போக மாட்டேன். எல்லாத்தையும் அப்பா பாத்துக்கிறேன் கண்ணா. காயத்ரியே என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? என்ன பண்ணீங்க? இவ யாரு? இவ என் மச்சின்ச்சி சார், கஞ்சன். மச்சினிச்சியா? இவ இங்க என்ன பண்றா? இவ இங்க தான் சார் இருந்தா, காயத்ரி கூடவே. என்னது, என்னாச்சு? நீங்க யாரு? நீங்க தான் சுனிலா? ஆமா, சுனில். உங்க வீட்டு மேடு காயத்ரி, அவங்க மர்டர் ஆயிருக்காங்க. சார், காயத்ரி இங்க நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தா. கொஞ்ச நாள்லயே தன்னுடைய சிஸ்டரை இங்க கூட்டிட்டு வந்துட்டா. சார், என்னோட சின்ன சிஸ்டர். வயசு பொண்ணை வீட்டில் தனியாக விடக்கூடாதுன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். சார், இவளுக்கு ஒரு வேலை கிடைக்காத வரைக்கும் இந்த வீட்டில் தங்கலாம் இல்லையா? கண்டிப்பா தங்கலாம். என்ன காயத்ரி, நீ மொத்த வீட்டையும் நல்லா கவனிச்சுக்கிற, என் பொண்ணையும் நல்லா பார்த்துக்கிற. நான் உனக்காக இது கூடவா பண்ண மாட்டேன்? தாராளமாக தங்கிக்க, சரியா? ஒரு நிமிஷம். சார் சொல்லுங்க. இதை பாரு, இருக்கிற வரைக்கும் என் கூட வேலை பாரு, புரியுதா? காயத்ரி எதுக்காக மும்பைக்கு போனா? எனக்கு தெரியாது சார். ஆச்சரியமா இருக்கு. வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா, உங்களுக்கு தெரியாதுன்றீங்க? ஆக்சுவலி அவ 1.5 மாசமா ஹரிஷ் வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தா. யார் அந்த ஹரிஷ்? எடுத்துக்கோங்க, இதுதான் ஹரிஷ் பாய். இவங்க குமுதண்ணி. குமுதண்ணி அம்மாவாக போறாங்க. அவங்களுக்கு ஃபுல் டைம் மேடு தேவையாம். ஆமா, அன்மோல் எதுக்கும் லாய்க்கு இல்லை. ஊருக்காரனா இருக்கிறதுனால வீட்டு வேலையை கவனிக்கிறான். ஆனா ஒன்னே ஒன்று, குமுதை யாராவது பார்த்துக்கணும். சார், என் சின்ன சிஸ்டர் படிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு எல்லா வேலையும் தெரியும். இவ சமாளிப்பா. நீங்க இவ கூட பேசிட்டு இருங்க, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். சுனில் எங்களுக்கு கஞ்சன் வேணாம், காயத்ரி வேணும். அது சரி, அவங்கள இந்த வீட்டிலேருந்து ஹரிஷ் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க, அப்படிதானே? ஆமாம் சார். அவங்க வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக காயத்ரி கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் காயத்ரி கஞ்சனை இங்கே விட்டுட்டு போயிட்டா. சூரஜும் இங்கேயே தான் இருந்தான். இது எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச கஞ்சன் தான் காரணம். நீ எதுக்காக இந்த மாதிரி சொல்ற? ஏன்னா சுனில் அங்கிள் ஏமாத்தினதே அவதான்.
இது எல்லாத்துக்கும் சித்தி தான் காரணம். அவ சுனில் அங்கிள் ஏமாத்தினாலதான் என் அம்மா இங்க என்ன வேலைக்கு விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. சூரத், நீ என்ன பேச்சு பேசுற? எனக்கு உண்மையில எவ்வளவு ஆசை தெரியுமா? அப்பா, நான் உங்க கூட வந்துடுறேன். போலாம்பா. முதல்ல இவங்க எல்லாரையும் ஜெயிலுக்குள்ள தள்ளணும்பா. அது வரைக்கும் இந்த ஊரை விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன்பா. காயத்ரி அஃபீன் எடுத்துப்பாளா? என்ன பேசுறீங்க சார் நீங்க? இல்ல சார், அவ நேர்மையான லேடி. நீ சொன்ன அந்த ஹரிஷ், அவன் ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் கொடு. 98405. இந்த நம்பர் ஒர்க் ஆகல சார். சரி, அட்ரஸை சொல்லு. உள்ள இருக்க டோர்லயும் பூட்டு போட்டிருக்காங்க சார். சரி, ஹரிஷ் எங்கன்னு கண்டுபிடி. ஃபோனை ட்ரேஸில் போடு. மனோகர், ஹரிஷ், சுனில் அவங்க வீட்டு பக்கத்தில் யாராவது அஃபீன் விற்கிறாங்களான்னு பாரு. ஓகே சார். வாலை நீ ஆக்டிவேட் பண்ணு. சூரஜ், சாப்பாடு வேணுந்திருக்கேன்ப்பா. நீ சாப்பிட்டுருக்கண்ணா? எனக்கு பரிக்கிட்ட பேசணும். ஹலோ ஹலோ பரி. சூரஜ், நீ நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நானும் நல்லா தான் இருக்கேன். எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. ஹலோ ஹலோ பரி. இதை பாரு, ரீசெண்டாக எந்த லேடிக்காவது அஃபீன் வித்தியாடா? லேடிக்கா? இல்லையே. ஏன்? சரி, இதை பாரு, இவங்கள யாருக்காவது வித்திருக்கியா? இல்ல, இவங்களுக்கு யாரும் நான் விற்கலையே. வேணும்னா தினேஷ் கிட்ட கேள. சரி, அவன் எங்கே இருப்பான்? தினேஷா? நம்ம ஏரியா தான். அப்புறம் தினேஷ் ஜி, இங்கே ஒரு லேடி இருக்கா காயத்ரின்னு, அவளுக்கு நீ அஃபீன் வித்திய? அட என்னப்பா நீ, உன்னை பற்றி கல்பேசே சொல்லிட்டான். வேலை விஷயம் சம்மந்தமாக தான் இதை நான் கேட்குறேன். நான் போதை பொருள் விற்கிறேன், ஆனால் லேடிஸுக்கெல்லாம் தர்றது கிடையாது. அப்படியா? ஆமாம். இவனுங்க சுனில், ஹரிஷ், இவங்கள யாருக்காவது வித்திருக்கியா? எனக்குன்னு 4-5 கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், தெரியாதவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். சார், எங்கள் சூரத்தில் சுனில், கஞ்சன், காயத்ரி அண்ட் அனீஷ் இவங்களோட கால் டீட்டெயில்ஸ், லொகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்தாச்சு. மும்பையிலேருந்து மனோகர் தான் வந்தாச்சு. சார், காயத்ரி, ஹரிஷ் இவங்க ஃபோன் 1 மாசமா ஒர்க் ஆகல. சுனில் ஃபோனில் எதுவும் சஸ்பீஷியஸாக தெரியல சார். ஆனால் மனோகர் நம்மளை நல்லா சுத்த விடுறான். அப்படின்னா மனோகரோட கால் லொகேஷனை செக் பண்ணா என்னைக்கு காயத்ரி மர்டர் ஆனாலோ அன்னைக்கு லொகேஷன் சூரத்தை காட்டுது. சூரத்தில் சுனில் வீட்டு பக்கத்தில் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லை, ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு சார். நெக்ஸ்ட் டே மும்பையில் ஆன் ஆயிருக்கு. மனோகர் சூரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? இந்த விஷயத்தை எதுக்காக அவன் மறைக்கணும்? ஆமா சார், நான் சூரத் வந்திருந்தேன் சார். நான் என்ன சார் பண்றது, காயத்ரிகிட்ட பேசணும்னு எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்டே தான் சார் இருந்தேன். என்னால தாங்க முடியல சார். ஆனா என்ன பேசவே விடல சார். ஹலோ ஹலோ, ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன ஆச்சுங்க? காயத்ரி எங்க? முதல்ல அவளை பேச சொல்லுங்க என்கிட்ட. அக்காவுக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல. உனக்கு சுனிலோட அட்ரஸே தெரியாதா? தெரியாது சார். பிரதீப் உங்ககிட்ட சொல்லலையா? சார், பிரதீப்கிட்ட தான் பேசவே முடியலையே சார். காயத்ரியை பத்தி எந்த விஷயமும் தெரியல, அதனால தேடிட்டு சோர்ந்து போய் கிளம்பி வந்துட்டேன். இங்க வந்ததும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இல்ல சார், சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ணல சார், பேட்டரி தீர்ந்து போச்சு சார், போன் ஆஃப். அன்னைக்கு அவ போட்டோவை கையில வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் அதை காட்டிக்கிட்டே திரிஞ்சேன் சார். நான் அவளை பத்தி எதுவுமே தெரிய வராத போது அடுத்த நாள் நான் மும்பை கிளம்பி வந்துட்டேன் சார். ஏன் கஞ்சன் கிட்ட அட்ரஸ் கேட்கலையா? அவ தான் பேச கூட தயாரா இல்லையே சார். ஏன் காயத்ரியோட அட்ரஸை கொடுக்கல? அவ மோசமான ஆள் சார். அசிங்கமா பேசுறதுக்காக மட்டுமே அவ எனக்கு கால் பண்ணுவான். எனக்கு என்னமோ அவ மேலதான் சந்தேகம். அக்கா வீட்ல இல்லாதப்ப அவ என்கிட்ட தப்பா நடந்துக்க பாத்திருக்கான். அதனால அக்காவுக்கு அவன் மேல கோவம். காயத்ரி, நான் சொல்றத கேளு. நான் சொல்றது கொஞ்சம் கேள. ஏய் காயத்ரி, எங்க போற? ஏய், சொல்றத கேள்றி. இன்னும் என்னதான் பாக்கி இருக்கு? இவ என்னோட தங்கச்சி. நீ இவள தப்பா பாப்பியா? சூரத்துல எப்ப பார்த்தாலும் உன்னையே நினைப்பேன். உனக்காக ஏங்கி தவிச்சேன். ஆனா நீங்க இதெல்லாம் செய்யறியா? உனக்கு வெக்கமா இல்லையா? வா. ஏய் காயத்ரி, நான் ஒண்ணும் பண்ணல, நான் சொல்றது கேளு. அதனாலதான் அக்கா சூரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க, சுனில் சார் வீட்டுக்கு. சார், அவ பொய் சொல்றா சார். நான் சொல்றது நம்புங்க சார், சத்தியம் சார். அவ தான் சார் பொய் சொல்லிருக்கா. அவளை கையும் குளமா பிடிச்சதுனால தான் இப்படி பொய் சொல்றா சார்.
இனிமே இந்த பக்கம் வந்த கையை கால உடைச்சிருவேன் ராஸ்கல் உன்ன. அதுக்கப்புறம் அவளை நான் வீட்டை விட்டு வெளியிலேயே போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் சார். உடனே அவ அவங்க அக்கா கிட்ட போய் என்னை பத்தி தப்பா சொல்லிட்டா சார். அதான் உண்மை. அவ இப்போ ஜாலியா இருக்கா சார். நானும் காயத்ரி இது வரைக்கும் சண்டை போட்டதே இல்லை சார். எங்களை மாதிரி ஜாலி பேர் கிடையாது சார். பணத்துக்கான அவசியம் எனக்கு இல்லாம இருந்திருந்தா நான் நிச்சயமா அவளை சூரத்துக்கு வேலைக்கு அனுப்பியிருக்க மாட்டேன் சார். எவ்வளவு பணம் கிடைச்சது? மாசம் 5000 ரூபாய் சம்பளம் சார் அவளுக்கு. அவன் பொய் சொல்றான் சார். அக்காவுக்காக 1,00,000 ரூபாய் வாங்கினான். அது இல்லாம மாசம் 5000 தனியா. அவனுக்கு பணம் தான் முக்கியம். நீ 1,00,000 ரூபாய வாங்கி காயத்ரிய சுனில் வீட்டுக்கு அனுப்பியிருக்க. சுனில் 15 நாள்ல ஹரிஷுக்கு வித்திருக்கான். நீ ஹரிஷ் கிட்ட இருந்து கூட பணம் வாங்கியிருக்கல்ல? சார் நீங்க என்ன சொல்றீங்க சார்? சார் நான் காயத்ரியை விற்கலாம் இல்ல சார். ப்ளீஸ் சார் என்ன நம்புங்க சார். சார் எனக்கு நிறைய கடன் இருந்துச்சு சார். அதனால தான் நான் அந்த 1 lakh rupees வாங்கினேன் சார். எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறதா தான் சார் இருந்தேன். உனக்கு காயத்ரி மேல கோபம். ஏன்னா அவ உன்னை அரைஞ்சிருக்கா. உனக்கு வெக்கமா இல்லையாடா? அதனால தான் நீ அவளை வித்திருக்க. இல்ல அவ வேற யாருக்கும் அம்மா ஆக போற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் இல்ல? அதனால தான் அவளை கொண்டு. சார் நான் காயத்ரியை கொலை பண்ணல சார். இங்க பாரு, இவன் உண்மையை சொல்ற வரைக்கும் இவனை அப்படி கவனிக்கணும். சார் 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 நான் சொல்றது நமக்கு சார் ப்ளீஸ் சார். ஷிர்கே, இந்த மனோகர் 1,00,000 ரூபாயை வாங்கி காயத்ரியை சுனிலுக்கு வித்திருக்கான். சுனில் 15 நாள்ல ஹரிஷ்க்கு வித்திருக்கான். கண்டிப்பா இங்க ஹியூமன் டிராஃபிக் நடந்திருக்கு. சார் நான் சுனில், ஹரிஷ், மனோகரோட பேங்க் பேலன்ஸை செக் பண்ணேன். சுனில் தன்னோட அக்கௌண்ட்ல இருந்து 1,00,000 ரூபாய் எடுத்திருக்கான். ஆனா நெக்ஸ்ட் டே மனோகரோட அக்கௌண்ட்ல 1,00,000 ரூபாய் சேர்ந்திருக்கு. கொஞ்ச நாள் சுனிலோட அக்கௌண்ட்டுக்கு 4,00,000 ரூபாய் டெபாசிட் ஆயிருக்கு. அதே நாள்ல ஹரிஷும் 4,00,000 ரூபாய் எடுத்திருக்கான். ஷிர்கே, நான் கண்டிப்பா சொல்றேன், இது ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங் மேட்டர் தான். அவ பஸ்ல ஏறி தப்பிக்க பார்த்திருக்கா, அவளை கொலை பண்ணிருக்கானுங்க. சார் இது ஹியூமன் டிராஃபிக்கிங்காவே இருக்கட்டும். ஆனா நான் இப்பவும் மனோகரை மட்டும் தான் சந்தேகப்படுறேன். ஐ எம் டேம் ஷூர் இந்த கொலையை மனோகர் தான் பண்ணியிருக்கணும். ஹரிஷா கூட இருக்கலாம்ல. நீ ஒரு வேலை பண்ணு. நீ என்ன பண்றன்னா ஹரிஷ் பேங்க்குக்கு போ. அவன் இன்னொரு நம்பர்ல டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்றானான்னு பாரு. ஏன்னா அது கண்டிப்பா அன்னைக்கு அப்டேட் ஆயிருந்திருக்கணும். அப்புறம் சுனில், அவனை காலையில வர சொல்லு. ஓகே சார். சார் நான் எந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்கும் பண்ணல. பாருங்க, மனோகருக்கு பணம் தேவை. நான் செக்யூரிட்டியாக அவனுக்கு 1,00,000 ரூபா கொடுத்தேன். மந்த்லி சேலரியும் கொடுத்தேன். ஹரிஷ் எனக்கு 4,00,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னான். நானும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டேன். சார் மனோகருக்கு 1,00,000 ரூபா கொடுத்தேன். அண்ட் காயத்ரி சிஸ்டர் என் கூட தான் இருக்கா. இப்போ ஒரு சின்ன ப்ராஃபிட்டுக்காக நான் காயத்ரியை ஹரிஷ் வீட்டுக்கு அனுப்புனா இதில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? இதை தாண்டா ஹியூமன் டிராஃபிக்கிங்னு சொல்லுவாங்க. காயத்ரி ஒரு பொம்பளை, ஒன்றும் ஆடு மாடு கிடையாது. அவளுக்கு அங்கே என்னென்ன ஆயிருக்கணும் யாருக்கு தெரியும்? அவளோட வயிற்றுல யாரோட குழந்தை வளருது? அவ இஷ்டப்பட்டு படுத்தாளா இல்லைன்னா ரேப் செய்யப்பட்டிருக்காளா? உன்னால அதை சொல்ல முடியுமா? இவனை இழுத்துட்டு போ. சார் இப்படி பண்ணக்கூடாது சார். ஒன்றும் பேச இது வேண்டாம் சார், நல்லா இல்லை. பொறம்போக்கு நாய். ஹரிஷோட பேங்க் டீட்டெயில் இருந்து புது அட்ரஸ் கிடைச்சிருக்கு சார். என்ன இது? இந்த காயத்ரியை யார் கொலை பண்ணது? என்ன இவ்வளோலாம் நீ யோசிக்க வேண்டாம். என்ன யோசிக்க வேணான்னு சொல்ற? நீ தானே அவளை கூட்டிட்டு வந்த. அன்மோல், யார் வந்திருக்கா பாரு. யாரு பாது? காயத்ரி உங்க வீட்டில் வேலை பார்த்தாங்களா? ஆமா, என் மருமக பிரெக்னெண்டா இருக்கா. அவளை ஃபுல் டைம் பாத்துக்கிறதுக்கு தான் அந்த பொண்ணை வேலைக்கு சேர்த்தோம். 5 நாளா எங்க போனானே தெரியல. இன்னைக்கு தான் நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். 5 நாளா அவ காணாம போயிருக்கா. எங்க போனான்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலையா? சார் அவளே வந்துருவான்னு இருந்தோம். சுனில் கிட்ட இருந்து தான் அவங்கள வாங்கினேன். அதுக்கு பதிலாக சுனில் கிட்ட பணத்தையும் கொடுத்துருக்கேன். இல்லை சார், காயத்ரிக்காக நான் பணம் கொடுக்கல. நான் அவனுக்கு லோனாக தான் கொடுத்துருக்கேன். போய் சொல்லாத. நீ சுனில் கிட்ட இருந்து வாங்கியிருக்க. அதுக்கப்புறமா உன்னோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்க. சார் அந்த நம்பர் ஜாம் நகருது. அடிக்கடி ஃபோன் வரும் சார். அதனால தான் அந்த நம்பரை ஆஃப் பண்ணிட்டேன். எங்களுக்கு இந்த வீட்டை செக் பண்ணணும். சார் அது எப்படி நீங்கள் செக் பண்ணுவீங்க? உன்ன மாதிரி புத்திசாலி இதை தான் சொல்லுவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் சர்ச் வாரண்டோட வந்திருக்கோம். அதை காட்டு. இப்ப என்ன சொல்ற? அஃபீம் கிடைச்சிருக்கு சார்.
சார் நாங்க யாரும் கொலை பண்ணல சார். அது எப்படி சார்? 1.5 மாசம் உங்க வீட்டுல வேலை பார்த்திருக்கா, 1 மாசம் பிரெக்னன்ட் வேற. நடந்ததெல்லாம் இங்கே தான் நடந்திருக்கு. இஷ்டப்பட்டோ இல்ல வற்புறுத்தியோ நடந்திருக்கு. அவங்க பாடியில அஃபின் இருந்திருக்கு. இதோ இவன் தான் பண்ணியிருக்கணும். இவனை வேலையை விட்டு தூக்குன்னு எப்பத்துல இருந்து சொல்றேன். இவன் தான் இந்த அஃபியூம் எடுத்துப்பான். காயத்ரி ஏதாவது பண்ணியா? காயத்ரி ஏதாவது பண்ணியான்னு கேட்குறேன். அது என்னன்னா ஐயா பண்ணாரு, அப்ப எனக்கும் ஆசை வந்துருச்சு. டேய் என்னடா வளர்ற? சார் இவன் பைத்தியம். இவன் காயத்ரி ஒண்ணுமே பண்ணல சார். அவன் பொய் சொல்றான் சார். அவன் ஒரு பைத்தியம். அவன் பேச்ச கேட்காதீங்க. போதையில் ஏதாவது வளருவான் சார். எல்லாரையும் இழுத்துட்டு போங்க. யார் என்ன பண்ணாங்கன்னு அப்போ தெரியும். ஹியூமன் டிராஃபிக்கிங் கேஸை போட்டு இழுத்துட்டு போங்க. ஷிர்கே, இவங்களோட டிஎன்ஏ டெஸ்டையும் எடுத்துரு. கிளம்புங்க. நாம ஒரு மிருகத்து கூட வாழும்போது அது பக்கம் நாம ஈர்க்கப்படுறோம். அதனால எப்படி ஒரு பெண்ணை பணத்துக்காக பேரம் பேச ஒருத்தரால முடியுதுன்னு தான் தெரியல இல்லையா? சுனில் பணத்தாசையை காட்டி காயத்ரிய தன் வீட்டுக்கு வேலைக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டான். அப்புறமா நல்ல பணம் கிடைக்குதுன்னு அவளை இன்னொருத்தருக்கு கைமாத்தி விட்டுட்டான். அவளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கூட அவனுக்கு தெரியாது. அம்மா இல்லாத தான் பொண்ண காயத்ரி நல்லா பாத்துக்கிட்டான்ற விஷயத்தையே இவன் மறந்துட்டான். ஆச்சரியம் என்னன்னா, காயத்ரியுடைய போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் கூட சுனில் அண்ட் கஞ்சன் காயத்ரி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க கூட அவங்க விருப்பமே படல. இப்படியும் இப்பெல்லாம் மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா? ஆனா அங்க அவ சித்திரவதையை அனுபவிச்சா. இப்போ காயத்ரியோட மரணத்துக்கு பின்னாடி ஹரிஷ் இல்லனா அவன் குடும்பத்தார் சம்பந்தப்பட்டு இருக்காங்களா, இல்ல அவன் மரணத்தின் கதையை வேற யாராவது எழுதியிருக்காங்க? ஹரிஷோட ஒய்ஃபை பத்தியும் நான் என்கொயரி பண்ண சார். அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் 6 மாசம் ஆகுது. இந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு சார். இதனால 6 மாசத்துக்கு முன்னாடி போன கிளினிக்கு நான் என்கொயரி பண்ணேன். அவங்க சொல்றாங்க அவளால அம்மா ஆக முடியாதுன்ட்டு. அப்புறம் ஏன் பிரெக்னன்ட்னு நடிச்சிட்டு இருக்கா? பல வருஷமா நான் அம்மாவாக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னால அம்மா ஆக முடியல. நான் அம்மாவாக முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சார். அப்ப எதுக்காக நடிச்ச? காயத்ரி. சொல்லுங்க, ஏதாவது வேணுமா? காயத்ரி, எனக்கு தேவையானதை நீ தான் கொடுக்க முடியும். இல்லைங்க ஐயா, நீங்க சொல்றது எனக்கு புரியல. எனக்கு குழந்தை வேணும். அன்னிமா, நீங்களே பிரெக்னெண்டா இருக்கீங்க. ரொம்ப அழகான குழந்தை பிறக்கும் பாருங்க. இவளால குழந்தைய பெத்துக்க முடியாது. இவ சும்மா இங்க நடிச்சிட்டு இருந்தா. இவங்க 2 பேருக்கும் ஒரு வாரிசு வேணும்னு தான் உன்னை கூட்டிட்டு வந்தோம். அப்படின்னா நீங்க சொல்றது எனக்கு புரியல. காயத்ரி, காயத்ரி, இவர் மூலியமா எனக்கு ஒரு குழந்தை பெத்து கொடு. என்ன இந்த பாவத்தை என்ன பண்ண சொல்றீங்க? காயத்ரி, நீ ஒரு பொம்பளை. உன்னாலதான் என் வழியை புரிஞ்சுக்க முடியும். நான் உன்னை வேண்டி கேக்குறேன், ப்ளீஸ் ஒரு குழந்தைய கூட. என்னால பண்ண முடியாது, இது பாவம். நான் கல்யாணமானவ, எனக்கு ஒரு பையன் இருக்கான். அம்மா நீங்களாச்சும் சொல்லுங்களேன். காயத்ரி, இங்க பாருமா, நீ கொஞ்சம் ஒத்துக்கோயே. இல்ல, இது என்னால முடியாது. ஆனா சார், எங்களுக்கு குழந்தை தேவையா இருந்தது. அதனால அன்மோல் அவ சாப்பாட்டுல அஃபின் கலக்க ஆரம்பிச்சான். காயத்ரி தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணும்போது கொலை பண்ணிட்டீங்க சார். நாங்க யாரும் கொலை பண்ணல சார். நான், என்னோட அம்மா, மனைவி, நாங்கெல்லாம் வெளியே போயிருந்தோம் சார். நாங்க எப்போ வீட்டுக்கு வந்தோமோ அப்போ காயத்ரி, அன்மோல் 2 பேருமே இல்லை. அன்மோல் சார், அன்மோல் கால் ரெக்கார்ட் படி அவன் சுனில் வீட்டு பக்கத்துலேயே இருந்திருக்கான். என்ன? காயத்ரி ரொம்ப நல்ல பொண்ணு சார். இந்தா, என்னை என் பையன் கிட்ட கூட்டிட்டு போங்களேன். இன்னைக்கு வேண்டாம். ஐயா வீட்டில் இல்லை, வந்ததும் சொல்லிடுறேன். அன்மோல், இந்த வீட்லயே நீ ஒருத்தந்தான் என்னை அக்கறையா பாத்துக்கிற. நீ ரொம்ப நல்லவ அன்மோல். நீ என்ன சூரஜ் கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? இப்பவே வா. ஏ காயத்ரி, இதோ இந்த வீடு தான். நான் காலனிக்கு வெளியில் உனக்காக வெயிட் பண்ணுறேன். போ. கடைசியா அவ சுனில் வீட்டுக்கு போனாளா? கஞ்சான், கஞ்சான், என்னாச்சு? கஞ்சான் நகர்ந்துச்சு. எங்க நீ திருநியா? என்ன பேசுறீங்க? என் மேலயா நீங்க சந்தேகப்படுறீங்க? ஒரு நகையை கூட காணோம். எங்கன்னு சொல்லு. நான் எடுக்கல. நீங்க எங்கேயாவது வச்சிருப்பீங்க. நானா? நான் போய் பார்க்கறேன்.
சார் என் வீட்டில் திருடு நடந்திருக்கு, ஆனால் என்னை கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டீங்க. சார் இவங்க வீட்டில் இருந்து இந்த நகையெல்லாம் காணாமல் போயிருக்கான் பாருங்க. இதை எல்லா ஜுவல்லர் ஷாப்லேயும் சர்க்குலேட் பண்ணு. அவங்க கிட்ட சொல்லு யாராவது விற்க வந்தாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணணும்னு. சரி சார். நிறைய நஷ்டமாக இருக்கு போலியே, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. காயத்ரி கடைசியாக எதுக்காக உன்கிட்ட வந்தா? இல்லை சார், என்ன பார்க்க வர. போய் சொல்லாத, அவள் இங்கே வந்திருக்கா, எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவள் கோவத்தில் இங்கே வந்திருக்கா, அவளை நீ கொண்டிருக்க, அப்படிதானே? ஆமா சார், அக்கா வந்திருந்தா, அதோட கோபமாவும் இருந்தா. நீ என்ன வேணும்னே அங்க அனுப்புனல. அக்கா நீ என்ன சொல்ற? இவரு ரொம்ப நல்லவர்னு உனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஏன் இப்படி பேசுறன்னு தெரியும். ஏன்னா நீ எஜமானியாக விரும்புற. நான் சொல்றத கேளு. இவன் உன்னையும் வித்து சாப்பிடுவான். உளறாத. என்ன நான் உளறேனா? நான் உளறேனா? உன்னை பத்தி நான் வெளியில சொல்லுவேன். போலீஸ் கிட்ட நான் எல்லாம் சொல்லுவேன். என் பையன் எங்க சொல்லு. என் பையன் எங்க சொல்லு. இருங்க, நீங்க என்ன பேசுறீங்க? வாய முடி. என் பையன் எங்க இருக்கா சொல்லுங்க. போதும், நிறுத்திடி. வெளியே போ. தாராளமா போய் போலீஸ் கிட்ட சொல்லு. உன் பையன் இங்க தான் இருக்கான். போலீஸ் கிட்ட போனீனா அவ்வளவு தாண்டி. அவன் கிடைக்கவே மாட்டான். அவன் இருக்கிற இடம் கூட தெரியாது. போடி. நான் அவளை மிரட்டல. கோவத்துல அவ பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருந்தா. அதனாலதான் அப்படி சொல்லி அவ வாயை மூடின. சார் நல்லா கேட்டுங்க, அந்த ஹரிஷ் வீட்ல என்ன நடந்ததுங்கிறது கூட எனக்கு தெரியாது. அவ பையனை எதுக்காக கூட அனுப்பல? சார் ஆக்சுவலி அது வந்து ஏய், போய் மட்டும் சொல்லாத. என்ன நீங்க அவளை மிரட்டி வச்சிருக்கீங்க. அவளோட பையன் உன்கிட்ட இருந்ததுனால மிரட்டி இருக்க. அப்புறம் ஹரிஷ் செக்ரட்டரியேட்ல இருந்ததுனால திமிர காமிச்சிருக்கான். அவ உன்கிட்ட வந்திருக்கா, நீங்க அவளை கொன்னுட்டீங்க. இல்ல சார், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. இவன் தான் கொலை பண்ணா. உங்களால என் மகனை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நான் உங்க யாரையும் விட மாட்டேன். சத்தியமா நான் உங்களை விட போறது இல்ல. ஜாக்கிரதை. அக்கா அக்கா என்ன சொல்லிட்டு போறா? அவளை தடுத்தாகணும். இந்த விஷயம் வளர்ந்தா பிரச்சனை வளர்ந்துரும். சார், இவன் தான் என் அக்காவை கொன்னா. சார், இவ பொய் சொல்றா. நான் தனியா அவ பின்னாடி போகல. இவளும் வந்தா. இவ தான் கொன்னு இருக்கா. கஞ்சன், கஞ்சன், நீ எங்கடி போன? அட, நான் உங்களை தேடிதான் வந்தேன். ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு பயம் இருந்துச்சு எனக்கு. சார், மறுபடியும் பொய் சொல்றா சார். என் அக்காவை நான் ஏன் கொல்லணும்? அவ எனக்கு எந்த கெடுதலும் நீ பண்ணதே என்ன இல்ல. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச. அதுக்கு அவ இடைஞ்சலா இருந்தா. அவளை கொன்னுட்டா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். சார், இவ பொய் சொல்றா. நான் ஒண்ணும் பொய் சொல்லல. வாய மூடு. ஏய், வாய மூடு. இழுத்துட்டு போங்க. உள்ள போய் சண்டை போடுங்க. 1 மினிட் சார். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் என் வக்கீலை கூட்டிட்டு வந்திருக்கேன். சார் வாங்க சார். இது என்னுடைய பெயில் பேப்பர். எனக்கு ஒரு சின்ன மக இருக்கா வீட்டில். எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை தனியாக வீட்டில் விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுல்ல. பரி, பாப்பா எங்கடா இருக்க? பரி எங்கம்மா இருக்க? பரி பாப்பா எங்க போயிட்டா? பரி, எங்க போயிருக்கோம்? பரி சிஸ்டர், என் பொண்ணை பாத்தீங்களா? இல்லையே, பாக்கலையே. சிஸ்டர், என் பொண்ணை பாத்தீங்களா? என் பொண்ணு இந்த பக்கம் போனாலா? இல்ல, நான் பார்க்கலையே. நீங்க இந்த பக்கமா பாத்தீங்களா? மோகன், என் பொண்ணு இங்க வந்தாளா? இல்ல அங்கிள், இன்னைக்கு விளையாடவும் வரல. வரலையா? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். உங்க பொண்ணு எப்படி சார் காணாம போனா? அது எனக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க தான் காலையில போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு வந்தீங்க. வீட்டுக்கு போனா என் பொண்ணு வீட்டில் இல்ல. காலையில இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு யாருக்குமே என் பொண்ணை பத்தி தெரியல. எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சார், 2 நாளா ஆகுது. பொண்ணு எங்கன்னே தெரியல. எல்லாருக்கும் போட்டோவை சர்க்குலேட் பண்ணியாச்சு. ஆனா இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. அந்த பொண்ணு எங்க போயிருக்கோம்? சார், காயத்ரி மர்டரில் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பங்கு இருக்குமா? ஐ மீன், பார்க்கக்கூடாத எதையாவது அந்த பொண்ணு பார்த்துருக்கலாம்ல. அதனால அந்த பொண்ணு பயந்து ஒளிஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா காயத்ரியை யாரு மர்டர் பண்ணாங்களோ அவங்க அவளை கடத்திருக்கலாம்ல. இல்லைன்னா காயத்ரியோட மர்டர்ல அவளோட பங்கும் இருந்திருக்கணும். சார், அவ ஒரு சின்ன பொண்ணு. அவ எப்படி இதெல்லாம்? அப்போ அவ எங்க போனா?
சார் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. சொல்ல போனா 3 நாளா உன் பொண்ணை காணோம்னு நாடகம் ஆடி இருக்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா நீயே உன் பொண்ணை கொலை பண்ணி பெட்டுக்கு அடியில் இருக்கிற பாக்ஸ்ல மறைச்சு வச்சிருக்க. என்ன பேச்சு பேசுறீங்க சார்? என்ன சார் பேசுறீங்க? நான் அதுக்கு சார் இப்படி பண்ணணும்? காயத்ரி நீ கொலை பண்றதை இவ பாத்துருக்கணும். அதான் இப்படி. எந்த அப்பனாவது பெத்த மகளை கொலை பண்ணுவானா? இவனை நான் கூட்டிட்டு பெத்த போங்க. பொண்ணை நானே கொலை பண்ணுவானா? பாடியை என்ன சார் postmortem பேசுறீங்க? சொன்னா சார் இது கேளுங்க. நான் கொலை பண்ணல சார். சார் போங்கன்னு சொல்றது சொல்றேன்ல. கேளுங்க, நம்புங்க சார். சார் போங்க. குழந்தையோட பிஎம் ரிப்போர்ட் படி 3 நாளுக்கு முன்னாடி இறந்திருக்கா. அன்னைக்கு காலையில தான் சுனிலையும் கஞ்சனையும் நம்ம ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் சார். அப்படின்னா சுனில் கஞ்சன் இதை செஞ்சிருக்க மாட்டாங்க. அதோட மற்றவங்க நம்ம கஸ்டடியில் இருக்காங்க. ரைட் சார். பட் இன்னொரு விஷயம், பொண்ணோட உடம்புல அஃபின் இருந்திருக்கு. என்ன? அப்படின்னா அவளுக்கு அஃபின் கொடுத்துருக்காங்க. அவ மயங்கினதும் துப்பட்டாவால கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. காயத்ரிக்கு நடந்த மாதிரி. சார் ஒரு நிமிஷம். ஹலோ. சரி சார், சுனில் வீட்டில இருந்து திருடு போன நகையை யாரோ விற்க வந்திருக்காங்க. யாரு? சார் எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு எதுவும் தெரியலன்னா இந்த நகை எங்க இருந்து பாந்துச்சு? எங்க இருந்து வந்தது சொல்றா. சார் இந்த நகைகள் எல்லாம் என் மகன் தான் என்கிட்ட கொண்டு வந்து தந்தான். அவன் வந்து யாருக்கோ போதைப் பொருள் வித்திருக்கான். இவன் பையனை கூட்டிட்டு வா. மோகன், நீ யாருக்கிட்ட அஃபீனை வித்த? நீ மோகன் கிட்ட இருந்து அஃபீனை வாங்கினியா? அப்புறம் அந்த அஃபீனை பறிக்கு கொடுத்துருக்க. துப்பட்டாவை எடுத்து அவ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்க. நான் எவ்வளவு தடவை சொல்றது? நீ தப்பு பண்ணிட்ட. நான் அப்பா கிட்ட எதை சொல்ல போறேன்? அதெல்லாம் விடு, நீ முதல்ல உட்காரு. இந்தா லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு பிடிக்கும்ல? இந்தா, நான் ஒன்று சாப்பிட்டேன், நீயும் சாப்பிட்டு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வேண்டாம். சரி விடு, நீ என்ன சொல்றியோ அதையே செய்கிறேன். நான் எல்லா உண்மையையும் சொல்லிடுறேன். இப்போ சந்தோஷமா? இந்தா இதை சாப்பிடு. பாரு, என்னோட நல்ல ஃப்ரெண்டு. நான் அவளை கொலை பண்ண விரும்பல. என் அம்மா தான் காரணம். என் அம்மா நல்லவங்க இல்லை. சுனில் அங்கிள் வீட்டில் விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஒரு நாள் அந்த வேலைக்காரனை பார்த்தேன். நான் அவனை ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் போயிட்டேன். நீ என்ன சந்தோஷப்படுத்த உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிற. அன்னைக்கு நைட் என்னை பார்க்க வேற வந்தாங்க. சூரஜ் வா, நம்ம போயிடலாம். முடியாது, நீ கெட்டவ. வேற ஒருத்தன் கூட இருக்க. அப்பாவுக்கு துரோகம் பண்ற, அதுவும் இல்லாம என்ன விட்டு போயிட்ட. என்னடா நீ என்ன பேசுற? நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல இங்க இருந்து நீ கிளம்பி வா. முடியாது. சூரஜ் நான் அப்புறம் மோகன் கிட்ட போனேன் அஃபீம் வாங்குறதுக்கு. மோகன் தான் சொன்னான், அஃபீம் சாப்பிட்டுட்டா எதுவுமே புரியாதான், போதையில இருக்க மாதிரி இருக்குமா. அம்மா. சூரஜ். அம்மா, நான் உன் கூட வரேன். சரி வா போலாம். ஆனா என்கிட்ட ஒரு டிக்கெட் தான் இருக்கு, என்கிட்ட பணமும் இல்ல. சரி, நீ ஒண்ணு பண்ணு. பின்னாடி ஒரு கதவு இருக்குல்ல, அதுல இருந்து உள்ள வரலாம். நீ நைஸா உள்ள வந்துடு. இங்க பாரு, நான் உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். தொல்லை பண்ணிட்டாங்கன்னு எப்பா அவளுக்கு தெரிஞ்சதோ தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொன்னா. மோகனும் என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தான். ஏன்னா அஃபீமோட பணம் நான் தரல. நான் சுனில் அங்கிள் கிட்ட இருந்து நகையை திருடி அவன் கிட்ட கொடுத்துட்டேன். இதுக்கு எல்லாம் காரணம் அம்மா தான். என் அம்மா ரொம்ப கெட்டவங்க, ரொம்ப கெட்டவங்க, ரொம்ப ரொம்ப கெட்டவங்க. அம்மா கெட்டவே இல்லை. உன் அம்மா உனக்கும் உன் அப்பாவுக்கும் துரோகம் பண்ணவே இல்லை. அவளே பாவம் அங்க மாட்டி தவிச்சிருந்திருக்கா. உனக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க நினைச்சா. அதுக்காக அவ என்ன பண்ணா, என்ன நடந்தது, என்னென்னலாம் தியாகம் பண்ணா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வயசு பத்தாது. ஆனா ஒன்ன நல்லா தெரிஞ்சுக்க, உன் அம்மா தப்பானவ கிடையாது. ஆனா அவளை நீ கொன்னுட்ட. ஆனா இப்போ உன் அம்மா இங்கே இல்லை. இதுக்கப்புறமாவும் உன் அம்மாவை நீ வெறுக்காத. சூரஜ் வந்து காயத்ரியும் பரியும் கொலை பண்ண குற்றத்துக்காக சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்க்கப்பட்டான். அவன் நண்பன் மோகனுக்கும் குற்ற செயல் பண்ணதுக்காக 6 மாசத்துக்கு காப்பகத்துக்கு அனுப்பப்பட்டான். கடைசியா காயத்ரிய சூரஜ் கொலை பண்ணிருக்கலாம். ஆனா அதன் குற்றவாளி பின்னாடி பல பேர் இருந்திருக்காங்களே. எல்லாரும் தம் வம்சத்தை வளர்க்க தான் பாப்பாங்க.
ஆனா ஹரிஷ் தன் வம்சத்தை வளர்க்கறதுக்காக காயத்ரி கிட்ட ரொம்பவே தப்பா நடந்துட்டு இருக்கான். இதுக்காக அவனுக்கு எவ்வளவுதான் தண்டனை கொடுத்தாலும் அது குறைவுன்னு தான் சொல்லணும். நான் உங்க அனூப் சோனி விடை பெற்றுக் கொள்கிறேன். அடுத்த புது எபிசோட் ஆஃப் பிளாக் ஹெட்லைன்ஸ் அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்க. நினைவிருக்கட்டும், குற்றத்துக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி ஒரு சின்ன நூல் இழை மட்டும்தான். அதான் சொல்றேன், ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.